வணக்கம் இப்ராஹிம். வணக்கம் சார். நேற்று திடீர்னு நீங்கள் கால் பண்ணி சார் இது மாதிரி வேலை நடக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேலை அப்படின்னா, இல்லைங்க இந்த பேனாசில் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, அப்ரூவல்லாம் கிடைக்கல, அதுக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது? எனக்கு இதில் லாரி மூலம் கல் எடுத்து கொண்டு போய் போடக்கூடிய நபர்களே பல நபர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, சார் இந்த மாதிரி சிறுபான்மையினரை வெளியிடுவது, அதை அரசாங்கம் அதுக்கு ஒரு அஃபிடவிட் போட்டிருக்கு, இஸ்லாமியர்களை தீவிரவாதியாகவும் இஸ்லாமியர்கள் வெளியில் வந்தால் மிகப்பெரிய கலவரம் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேடியத்தில் குடிக்கலாம், கல்யாண மண்டபத்தில் குடிக்கலான்னு ஒரு ஆர்டர் வருது. நம்மளுடைய அனுமதியே இல்லாமல் 12 மணி நேரம் நம்மளை வேலை செய்ய சொல்லலான்னு சொல்லி நம்மளை அடமானம் வைக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் அப்படி தமிழ் அரசு இப்படி கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது சைலண்ட்டாக இன்னொரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது, பேனை வைப்பதற்கான எல்லா வேலையும் துரிதமாக போயிட்டு இருக்கு. ஸோ கடலுக்கு பின்னாடி கலைஞருடைய சமாதிக்கு அப்படி அதுலேருந்து நேரடியாக கடலுக்கு போகிற அந்த பேசேஜில் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொல்ல போகிறீங்க? இது எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கு, ப்ளஸ் இந்த G2 ரைடு மற்ற எல்லா பிரச்சனையும் போயிட்டு இருக்கும் பொழுது எப்படி இந்த தமிழக அரசு இவ்வளோ துரிதமாக மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல பண்ணுவாங்கன்னா, இல்லை பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா, நாங்கள் தானே போய் கல் எடுத்துகிட்டு போய் போட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பெரும் தொகை கொடுக்கப்படுதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதாவது ஒரு யூனிட்டுக்கு ஒரு டன்னுக்கு 450 ரூபா வாடகை. ஸோ ஒரு முறை ஒரு லாரி போய் அவங்க போட்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 20,000 வாடகை மட்டும் வருதான் ஒரு ட்ரிப்புக்கு ஒரு வண்டிக்கு. ஸோ அந்த மாதிரி பெரும் தொகை கொடுக்கப்படுது. நாங்கள் போகிறோம், வேலை செய்கிறோம் அப்படின்னும் பொழுது இது என்ன நமக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருந்து அதிர்ச்சியாகவும் இருந்தது. அப்போது இன்றைக்கி ஒரு மணல் திருடை பற்றி ஒரு அரசாங்க அதிகாரி முறையாக காவல்துறையிடம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம அவரை தவற விட்டுட்டாங்க. இன்றைக்கி ஒரு விஓவை ஆஃபீஸ்குள்ளே புகுந்தே கொலை செய்கிற அளவுக்கான ஒரு நிலை தமிழகத்தில் இருக்குது அப்படின்னும் பொழுது இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ தமிழ்நாடு அரசே இது போன்ற விஷயத்தை இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திலிருந்து அனுமதி பெறணும். அது பின்னாடி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி இப்போ எனக்கு ஆச்சரியம் தான், என்னடா அது திடீர்னு வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி இருங்க, ஃபஸ்ட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு என்னுடைய கேமராமேனையும் ஒரு ரிப்போர்ட்டரையும் போய் பார்த்துருவாங்கப்பா என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க நேராக பொதுமக்களை பீச் வழியாக நேராக போய் அது மேலே ஏறிட்டாங்க. ஓகே, ஏறினோடனே அங்கேருந்து ஒரு ஆள் தடுத்து அவங்களாம் போகக்கூடாது வான்னு சொல்லிட்டு எதுக்கு போகக்கூடாதுன்னு, இல்லை பேனாசில் வருது அப்படின்னு அங்கே ஒரு போலீஸ்காரே சொல்லிடுறாரு. சரி, பேனாசில் வருதுன்னா அதுக்கப்புறம் இங்கே எனக்கு இவங்க கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஓகே, புரிஞ்சுக்கிட முடியலன்னா சரி ஓகே நம்மளே போகலாம் அப்படின்னு போது நேராக போயிட்டு கலைஞர் சமாதி வழியாக போய் பார்த்தா, நீங்களே போயிட்டீங்க? நான் போனேன். நான் போய் பார்த்தா இட் இஸ் அ மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், மேசிவ் ஒர்க். ஆனால் இன்னொரு எப்படி அது சொல்லப்படுது அப்படின்னா, நாங்கள் பேக் வாட்டர் தூர்வாரத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கணும். பேக் வாட்டர் அந்த பக்கம் இருக்கு. கிட்டத்தட்ட அங்கே அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த கான்கிரீட் டெட்ராபாட்ஸ். ஆமாம், டெட்ராபாட்ஸ். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? பார்த்துருக்கேன். எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். இது கடல் பகுதியிலேயே ஒரு ரோடு அமைக்கணும் அப்படின்னா போடுவாங்க. ஒரு ஐலாண்ட் எண்ணூர் சைடில் நிறையா இருக்கும். எண்ணூர் சைடில் நிறையா இருக்கும். பெரிய கடல் அலைகள் வர்றதை தடுப்பதற்கான போடக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அப்போ பேக் வாட்டரில் எங்கே வரப்போகுது அலை? ஒன்றுமே கிடையாது. அது பாட்டுக்கு வருது, அது பாட்டு கடலில் கலக்கு. அது லோ டைட்டு ஹை டைட் ஏரியாவில் ஒரு டைம் தண்ணி வரும், ஒரு டைமில் தண்ணி வராது. இல்லை மழை பெஞ்சுன்னா அதிகமாக அதுக்குன்னு 24 hours அந்த கடலும் இருக்குது. அதாவது முகத்துவாரம் தூந்துடக்கூடாதுன்னு அது இது பண்ணி போடுவார். ஒரு தூர்வாரத்துக்கிட்ட ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ஜேசிபியும் இருக்கும் நம்ம ஊரில் அந்த இடத்த பர்டிகுலர் இடத்துல. இப்போ இப்படி இந்த பேரில் சொல்லிட்டு அதை நேரில் போய் பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும் இது ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் ஆரம்பிக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட அனுமதி பெற்றிருக்கணும். அந்த அனுமதி பெறவே இல்லை. அப்போ அனுமதி பெறாமல் ஒரு தமிழக அரசு இது போன்ற வேலையை தொடங்கிருச்சுனாக்கா, அப்போ தமிழ்நாடு முழுக்க அனுமதி இல்லாமல் இது போல் எத்தனை வேலைகள் இல்லை. ஏன்னா இப்போ தமிழகத்துடைய என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி, நம்ம தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சகம் தமிழகத்தை சேர்ந்த கடல் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இதுக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கல. ரெண்டாவது, இன்னும் இந்த ஆட்சி இன்னும் 3 ஆண்டுகள் தாங்க இருக்குது. 3 ஆண்டுகளில் இதை முடிச்சாகணும். ஓகே, நீங்கள் கடைசியாக இபிஎஸ்ஸோடைய ஆட்சியில் கடைசி காலத்தில் தான் ஜெயலலிதாவுடைய சமாதி அதுவும் இன்னமும் நிறைவு பெற்றுச்சானா நிறைவு பெறல. அப்போ அப்படி ஒரு நிலைமை இதுக்கு வந்துடக்கூடாது இல்லையா?
அதுக்காக அவசர அப்போ இப்போ தானே ஆரம்பிச்சாகணும். அதுக்கு வந்து ஒரு முறையாக அனுமதி வாங்கிட்டு செய்யணும். இப்போ எந்த அனுமதியுமே இல்லாமல் திடீர்னு எல்லாத்தையும் காலி பண்ணுறீங்க. எங்கள் அனுமதி பற்றி சார் இதுக்கு நீங்கள் எப்படி எங்கள்கிட்ட வந்து 12 மணி நேரம் வேலைக்கு வந்து கருத்து கேட்பு நடத்துனீங்களா? எங்கள்கிட்ட கேட்டிங்களா? எதுவுமே செய்யலை. நீங்களா தாந்தோணித்தனமாக உங்களுக்கு என்ன தேவையோ யாரை வேணாலும் அடமானம் வைக்கலாம்னு சொல்லி அடமானம் வைக்கிறீங்க. பட் இது வந்து ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட அது வந்து 2 ஏக்கர் இடம் வந்து எடுக்கப்படுதுன்றது வந்து மிக வந்து இது எவ்வளோ பெரிய வரலாற்றில் பதிவான ஒரு பீச்சில் வந்து ஒரு 2 ஏக்கர் வந்து ஒரு பேனாவுக்காக ஏற்கனவே சமாதிகளுக்காக பெரும்பாலான இடங்கள் ஆக்கிரமிக்கலாம் அப்படின்றத வார்த்தையை தவிர்த்துக்கலாம்னா சரி எடுக்கப்பட்டுருச்சு, சரி முறையான அனுமதி வாங்கி எடுத்துட்டாங்க. பட் இதுக்கு வந்து 2 ஏக்கர்ன்றது வந்து பெரிய இடம். 2 ஏக்கர் மட்டும் இல்லாமல் அதாவது கிட்டத்தட்ட 1118 அடி கடல் உள்ள டிராவல் ஆகுது, போகுது, ரோடு போடப்படுது. அப்போ வந்து ரோடுனா மீனிங் அது முழுமையான அதை துத்து ரோடு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பில்லர்ஸ் வச்சு போடுவாங்க. ஆமாம், பில்லர்ஸ் வச்சு போடுவாங்கனாலும் உங்களுக்கு பில்லர்ஸை தாண்டி இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் கடலுக்கு அடியில் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் மாதிரி நீங்கள் உருவாக்குறாங்க. ஸோ அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும்ன்றதும் அறிக்கையிலேயே இருக்குது. ஸோ வந்து அங்கே வாழக்கூடிய அந்த உயிரினங்களாக இருக்கட்டும், கடல் சார்ந்த எல்லா விஷயத்திற்குமான ஒரு நம்ம சென்னை துறைமுகம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களே, இப்போ கடலுக்கே உள்ள அதுக்கான நேச்சர் எப்படின்னா, ஒரு அலை வந்து இங்கேருந்து சில மணல்களை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு மறுபடியும் மணல்களை எடுத்துகிட்டு வந்து டெபாசிட் பண்ணும். இதுதான் அதோடைய ப்ராசஸ், ஃபிசியாலஜி, அதோட ப்ராசஸ் அப்படின்னு. இப்போ சென்னை துறைமுகம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுறதுனால இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடுது. ஓகே, அலை வரும், கான்கிரீட்டில் மோதும், திருப்பி போயிடும். அலை வரும், கான்கிரீட்டில் மோதும், திருப்பி போடும். ஐஐடியை சேர்ந்த ப்ரொஃபஸர்கள் என்ன இதோட இன்னொரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, எண்ணூரில் வந்து அப்படியே ரோடெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சது. எண்ணூரில் ரோடு உள்ளே வர்றதுக்கு திடீர்னு உள்ளே வர்றதுக்கு காரணம் என்னென்னா, எங்கேயுமே இங்கே செஞ்ச இந்த சென்னை துறைமுகத்தில் செய்த மாற்றங்கள் தான் எண்ணூரில் கான்கிரீட் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி மகாபலிபுரம் போன்ற வரலாற்று தொன்மை மிக்க இடங்கள்லாம் வந்து நீங்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த மாதிரி கான்கிரீட் டெட்ராபாட்ஸ் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கேயும் வந்து கடல் அடிக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஒரு சர்க்கிள்ன்றது எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்றும் கடல் உள்ள வர ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் சிறிய அளவுனாலும் வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை இவங்க ஏன் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிவிட்டு மத்திய அரசிட்ட அனுமதி வாங்கிட்டே போயிருக்கலாமே. அனுமதி வாங்கிட்டு செஞ்சுருக்கலாம். அனுமதியே பெறாமல் இவ்வளோ பெரிய வேலை வந்து துரிதமாக நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது இதை நம்ம இப்போது கேள்வி கேட்க இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கமே இந்த வேலையை செஞ்சால் யார் கேள்வி கேட்பா? ரெண்டாவது அங்கே இப்போ நான் போய் பார்க்கும்போது என்ன ஆச்சரியப்பட்டேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 அடி இருக்கும். 60 அடி அகலத்துக்கு அது பிளான் போடப்பட்டு 2 சைட்லேயும் மணல் மேடு பெரிய குன்று மாதிரி. ஓகே, ஒரு பெரிய மலை மாதிரி குமிச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நோண்டிட்டு அதுக்கு மேலே கான்கிரீட் கருங்கல்ல பதிக்கிறாங்க. அது ஜேசிபி பதிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, அதற்கும் அந்த இடத்துல எந்த கூவத்தோடைய வடிகாலுக்கும் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் யாருமே இதையும் கண்டுக்கவும் இல்லை, எக்ஸப்ட் உங்களுக்கு தான் செய்தி வந்திருக்கு. ஆமாம், இது வந்து ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சுட்டு போகும் பொழுது பல நபர்கள் வந்து பார்த்துட்டு அப்பவும் தகவல் வந்தது எப்படின்னா, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பாறைகளாக எடுத்துகிட்டு போகிறாங்க, எதுக்கு போகுதுன்னு தெரியல. ஸோ தொடர்ச்சியாக வண்டி வந்து நைட்டு மிட் நைட்டில் தான் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மிட் நைட்டில் அந்த 12 மணிக்கு மேலே தான் வந்து நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அப்போ இது எதற்காக போகப்பட்டது என்ன அப்படின்றத நம்ம வந்து சரி கூர்ந்து கவனிக்கணும்னு சொல்லும்பொழுது அடுத்த கட்டமாக அது குறித்து விசாரிக்கும் போது தான் தெரியுது இப்படி ஒரு வேலை நடக்குது. இப்போது நீங்கள் கூவத்தை வந்து பேக் வாட்டரை நீங்கள் கொண்டு வரதுக்காகனா கூவத்தை ஒட்டி நடக்கணும் வேலை. கூவத்திற்கும் இதுக்கும் வந்து ஒரு 40லேருந்து 60 அடி தள்ளி நடக்குது. அதாவது கரெக்டாக சொன்னால் கலைஞருடைய சமாதிக்கு நேரடியாக பின்புறம் கடலுக்கும் அதுக்குமான அந்த நேரடியான பாதையில் வந்து அந்த பேசேஜ்லேருந்து ஒர்க் நடக்குது. மிகப்பெரிய அந்த டெட்ராபட்ஸ் போட்டுறதும் கருங்கல் போட்டு மணல்களை வந்து தோண்டி கிட்டத்தட்ட உங்களிலேருந்து 2 பங்குனாக்க ஒரு 10 அடி 15 அடி வரைக்கும் ஹைட்டாக மணலை தோண்டி இருக்கிறாங்க. தோட்டி கல்லை பதிச்சு இந்த மாதிரியான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கணும் பொழுது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இது யார் சரி செய்வா அந்த பிரச்சனை எல்லாத்தையும்? யார் நான் தான் அரசு, நான் தான் செய்வேன், நீ யார் கேட்குறது? அவ்வளோதான். அந்த ஆமை பேர் மறந்துட்டேன். அது ஏதோ ஒரு நாட்டில் அதோடைய வாழ்விடம் வந்து ஒரு இடமா இருக்குது. அது முட்டை போடுவதற்கு தேர்வு செய்கிறது வந்து நம்மளுடைய இந்த தமிழகத்திலையும் சென்னையில் உள்ள இந்த மெரினா பீச்சை தான் தேர்வு செய்யுது. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
மக்கள் போய் முட்டையை எடுத்துறது ஒன்று. இங்கே வந்து அது வந்து ஆமை குஞ்சு பொரிச்ச உடனே ஸ்ட்ரைட்டாக அது கடலில் நோக்கி தான் போகும். ஆமாம். அது எப்படி அது போகுதுன்னா அதுக்கு எதுவும் அது வந்து ஜெனட்டிக்கலாக புதுத்ததெல்லாம் கிடையாது, லைட்டை பேஸ் பண்ணி தான். ஓகே. லைட்டு கடலை கொஞ்சம் அது ஐ மீன் நிலவு வெளிச்சமாக இருந்தாலும் சரி, அதிகாலயம் இருந்தாலும் சரி, அங்கே தான் லைட் ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதை நோக்கி கடன்னு போனால் அதுக்கு வந்து கடல் தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே அது கண் பொறிச்சா கூட எல்லா இடத்துலையும் லைட் இருக்குது. ஆமாம். அது எந்த பக்கம் போகிறது அதுவும் தெரியாமல் அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அது அந்த அந்த அழியுது. அதனாலேயே அந்த ஆமை வகை வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து முட்டையிடுற ஏரியாக்கள் இந்த கடற்பரப்பு தான். அப்போ இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டே இருக்குது. ஆமாம். இதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். இல்லை, அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த கடலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்பொழுது மிகப்பெரிய கடலில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடல் வாழ் உயிரினங்களாக இருக்கட்டும் மிச்சதுங்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுது. இப்போது இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயத்தை முறைப்படுத்தி அனுமதி வாங்காமல் இப்போ செய்கிறதுன்றது வந்து இப்போ இந்த 8 வழிச்சாலையிலையும் அதே மாதிரியான விஷயம் தான் கையாளப்பட்டுச்சு. ஸோ வந்து மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, முறைப்படி அனுமதி வாங்காமல் சரிங்க அப்படின்ட்டு. அதாவது அது 8 வழிச்சாலை வந்து பாதுகாக்கப்பட்ட காடுகள் வழியாக வருது. அப்போ நீங்கள் வந்து உனக்கு நீ மக்கள் சண்டை போடுற ஏன் ரூட் எடுத்து நம்ம புலியும் கரடியும் சிங்கமும் சண்டை போட முடியுமா? ஏற்கனவே அதுக்காக அந்த இடத்துல பர்மிஷன் வாங்காமல் வந்ததுனால தான் நம்ம ஹைகோர்ட்டை அதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. ஆமாம். ஏற்கனவே இப்போ கோயம்புத்தூரில் அந்த மாதிரியான வழித்தடங்கள்லாம் மறைக்கப்பட்டதுனால தான் வந்து யானைகள் வந்து ஊருக்குள்ளே வரதாகவும் அதனுடைய வாழ்வாதாரம் இப்போ இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அதுங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இது வந்து கடலில் தான் வைக்கணுமா? சிலை எங்கே வேணால் வைக்கலாம்ல. கலைஞருடைய நினைவிடத்திலே வைக்கலாமே. மிக பிரம்மாண்டமாக எழுப்பி அதை வந்து உலகமே திரும்பி பார்க்குற வகையில் ஒரு நம்ம இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க. இது போல் செய்யலாம். இப்போ வந்து இதுக்கு செலவு செய்யக்கூடிய பணம்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல சார். 81 கோடி 81 கோடின்றது வந்து எவ்வளோ பெரிய இல்லை. ஒரு அரசை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சார் பிடிஆர் வந்து 30,000 கோடின்னு சொல்கிறது, இது 81 கோடி தான். இது வந்து பெரிய பணச்செலவுன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் பெரிய பணச்செலவு இல்லைன்னு சொன்னாக்கா சார், அந்த பீச்சோரம் வாழ்ந்தான்ல அவன் எவ்வளோ சார் சம்பாரிச்சிருக்கான்? ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாரிச்சிடும்? அவனுடைய வருமானம் மிஞ்சி போனால் 500 ரூபா. காலையிலேருந்து வெயிலில் இருந்து அந்த இதாக பண்ணி மீனை கருவாடை விற்று இது பண்ணான். அவனெல்லாம் அந்த 500 ரூபா வருமானம் அதை சம்பாதிக்க கூட அடிச்சு தரத்துனீங்கல்ல. அப்போ இது யாருக்கான அரசுன்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது இல்லை? இப்போ பாமரன் மக்கள் எல்லாம் இன்னொரு அரசு தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, இங்க வந்து சுற்றுலா பெருகும், சென்னையோடைய அந்த அழகியல் மாறும், மக்கள் நிறைய அளவில் வருவாங்க இதை பார்க்கறதுக்கு, அதனால இங்க வந்து ஒரு எக்கானமி வந்து பொருளாதாரம் மேம்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப அரசுக்கு நட்டம் அப்படின்ற ஆங்கிளில் அதை பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அரசை கம்பேர் பண்ண, அரசை ஒப்பிடுகையில், அரசோட செலவீனங்களை ஒப்பிடுகையில் இது வந்து ஒரு ஒரு ரொம்ப சொற்பமான காசு தான். அப்படி எடுத்துக்க முடியல சார். இப்போ குரலி வித்த காமிச்சா கூட தான் எல்லாம் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கும் சுற்றுலான்னு சொல்லி அவன் வந்து சார் பொழுதுபோக்குக்காக வர்றதுக்கும் வாழ்வாதார அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குது, அதற்காக செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அரசு பள்ளிகளை மேன்மைப்படுத்துவதற்கு நிதி இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? சொல்லுங்கள். அரசு பள்ளிகளை மேன்மைப்படுத்தி தரமான கல்வி கொடுப்பதற்கான எல்லா வேலைக்கும் நீங்கள் பணம் கொடுக்க நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ அது அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ 80 கோடி வந்து பெருசாக நம்ம பார்க்க வேணாம், இது மூலம் பெரிய ரெவன்யூ வரும் அப்படின்னாக்கா அது நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இப்படி வந்து தான் வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு பன்னாட்டு நிறுவனங்களை நம்ம உள்ளே விட்டோம். உள்ளே விட்டதோடைய விளைவு என்ன நடந்துச்சு இது வரைக்கும் வந்து அதனால் நமக்கு வந்த வருமானம் என்ன, இங்கே அதனால் பெருகக்கூடிய லாபம் என்ன, இங்கே எவ்வளோ தொழில் வளம் கிடச்சிருக்கு, எவ்வளோ பேர் தொழில் பெற்றிருக்காங்க சொல்லுங்கள். இதற்கு ஐ மீன் அது ஒரு பக்கம் வந்தாலும் இதற்கு மத்திய அரசு வந்து மத்திய அரசுடைய என்வாயன்மெண்டல் கோஸ்டல் ரெகுலேஷன் அத்தாரிட்டிஸ் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்படி? ஏன்னா இது வந்து கோஸ்டல் ஜோன் 4 ஆரம்பிச்சு 2, 1 எல்லாத்தையும் பாதிக்குது. ஆமாம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கோஸ்டல் ஜோன் 1னா என்ன, 2னா என்ன, 3னா என்ன, 4னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பார்க்கக்கூடிய நேர்கள் கோஸ்டல் ஜோன் 4 அப்படின்றது கடலே அந்த கடல்லேருந்து கொஞ்சம் தூரம் வர்றது கோஸ்டல் ஜோன் 3. அதுக்கப்புறம் அப்படி தான் இது பிரிக்கப்படுது. ஆமாம். அப்போ கோஸ்டல் ஜோன் 1ல் வந்து கிட்டத்தட்ட ரோடு பகுதியிலிருந்து அந்த பீச்சுக்கு உள்ளே வரும். அப்போ கோஸ்டல் ஜோன் 2ல் வந்து
தற்காலிகமாக வந்து ஒரு கட்டடங்களே கட்டக்கூடாது, தற்காலிகமான ஏதாவது தொழில் செய்வதற்கான ஒரு விஷயம்னா அது ஒரு 50,000 மதிப்புக்குள்ள தான் ஒரு கட்டடம். அப்போ வந்து டெம்பரவரி ஷீட் மாதிரியோ டென்ட் மாதிரியோ அந்த மாதிரி இல்லை, இதை மத்திய அரசு இதுக்கு அப்ரூவல் தருவாங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போது அந்த 2வது ஜோனுக்கே வந்து முடியாத போது 3வது ஜோன் தாண்டி 4வது ஜோனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கட்டுமான அமைப்பு வந்து இவ்வளோ இதில் செல்லும் போது மத்திய அரசு அனுமதி 2வது நாளைக்கு அனுமதி கொடுக்கலன்னா இவ்வளோ வேஸ்ட் தானே? வேஸ்ட் தான். இவ்வளோ கல்லள்ளி கொட்டி ஒருவேளை மண்ணள்ளி கொட்டி ஒருவேளை இப்போ முதல்வர் வந்து டெல்லி பயணம், குடியரசுத் தலைவர் எல்லாம் பார்க்கறதுக்கு, பிரதமர்லாம் பார்க்கறதுக்கு போகிறாரு, அதற்காக தான் போகிறாரா? இல்லை வந்து இந்த அனுமதி நம்ம எப்படி வாங்கிடலான்னு எதன் அடிப்படையில் செய்கிறாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு வேலையை செய்யணும். ஒரு அரசாங்கமே இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு நம்ம அனுமதி வாங்கிக்கலாம்னா அப்போ நமக்கும் பிஜேபிக்குமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடலான்ற மாதிரி. இதை கூட புரிஞ்சுக்கல. ஆல்ரெடி கல்றக்கே அவங்க பிரச்சனை வந்துச்சு. அதுக்கே கோர்ட்டில் போயிட்டு டைரக்ஷன் வாங்கி தான் வந்து நிலம் அங்கே ஒதுக்கப்பட்டுச்சு. அப்போ இதுக்கு அப்போவே அவங்களுக்கு புரிஞ்சுக்க வேணாமா இதுக்கு பர்மிஷன் வந்தவரே பண்ணலான்ட்டு? இல்லை, நம்ம தான் சார் புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கல. இது எப்படின்னா பர்மிஷன் வாங்கிடலாம், நமக்கும் பிஜேபிக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரி போயிட்டோம்னா பர்மிஷன் கொடுத்துருவாங்க இல்லையா? இப்போ வந்து எடப்பாடி வந்து எனக்கும் அண்ணாமலைக்கும் வந்து வாக்கிய தகராறு இல்லைன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை பற்றின கேள்வி கேட்காதீங்கன்னாரு. அமித்ஷா பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இணக்கமாக தான் இருக்கோம், கூட்டணி உறுதின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பக்கம் அவங்க அந்த வார்த்தையை சொன்னதுனால இந்த பக்கம் இவங்களுக்கு என்ன இன்னொரு விஷயம் மெத்தனமாக போயிடும்னா அப்போ கண்டிப்பாக வந்து சிறுபான்மை ஓட்டு நமக்கு தானே விழுகும், அவங்க சைடு போகாதில்ல. அப்போ நம்ம என்ன வேணால் செய்யலான்ற மாதிரி நம்ம கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் மாதிரி நம்ம சிறுபான்மையினர் பந்தாடுறதும் தலித்துகளுக்கு வந்து பந்தாடுறதுமான போக்கு இருக்குது. அப்போ இவங்க வந்து வாங்கிடுவாங்க, பர்மிஷன் வாங்குறாங்களா இல்லை அவங்களோட வந்து வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்களான்னு தெரியல. அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனால் பர்மிஷன் கிடச்சிரும், கரெக்ட் தானே சார்? இல்லாட்டி எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் 5வது நாளாக தொடர்ந்து ஜிஎஸ்டியோட ரைடு வந்து முடிவடையவே இல்லையே, போய்கிட்டே தானே இருக்கு. ஸோ அந்த ரைடோட முடிவு என்னவாக இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். 2024 எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அதற்கான தீர்ப்புலாம் வராது. அது என்னென்ன வேவ்ஸில் போகுன்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி தடுக்கிறது, என்ன பண்ணலாம்? இல்லை, பார்க்கலாம் எப்படி இது போகுது. அடுத்த கட்டத்தில் பர்மிஷன் கொடுக்குறாங்களா, இந்த செய்தியை நம்ம வெளியிடுறோம், அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.